Hi friends, welcome to Nellai Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான சாஃப்ட்டான மில்க் பன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது நான் இன்னைக்கு ஓவன்லயும் இட்லி தட்டுலயும் செய்து காட்ட போறேன். இப்போ நம்ம மில்க் பன் எப்படி செய்யறதுன்னு பாப்போம். முதல்ல ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அரை கப் வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கோங்க. பால் ரொம்ப சூடாவோ ரொம்ப குளிர்ந்து போய் இருக்க வேண்டாம். இதுல 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு 10 இருந்து 15 நிமிஷம் இதை மூடி வைங்க. பாருங்க ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது பாலை எந்த கப்பில் அளந்தமோ அதிலே 2 கப் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எடுத்து வச்சிருக்கிற மாவில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 4 டீஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கிற ஈஸ்டை இதுல சேர்த்துக்கங்க. இதுல ஒரு முட்டையும் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. மாவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 40 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சர் உள்ளதா இருக்கணும். பட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த மாவை சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை இப்போ ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸுக்கு மாற்றிக்கோங்க. இதில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு எண்ணெய் தடவின பாத்திரத்தில் இந்த மாவை மாற்றி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே பட்டர் இல்லாத எண்ணெயை தடவிக்கங்க. இப்போ இந்த மாவை ஒரு ஈரமான துணியை வச்சு மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான இடத்துல ஒரு 2 மணி நேரம் இந்த மாவை ரைஸ் பண்ணுறதுக்காக வைங்க. 2 மணி நேரம் ஆயிட்டு இப்போ மாவு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்க மாவு நல்லா டபுளாகி வந்திருக்கு. இப்போ இந்த மாவை நம்ம எடுத்து ஒரு 10 நிமிஷம் திரும்பவும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் மாற்றிக்கங்க. மாவை நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பாலாக எடுத்து கிராக் இல்லாதபடி இந்த மாதிரி நல்லா அழகாக உள்ள பார்க்க மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாவை ஒரு எண்ணெய் தடவின இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அது வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே பட்டரோ இல்லை எண்ணெயோ தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதையும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிருங்க. அதே மாதிரி ஓவனில் வைக்கிற பேட்சையும் பட்டரோ எண்ணெயோ தடவி 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த இட்லி தட்டு வைக்கிறதுக்காக ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுக்காக ப்ரெஷர் குக்கரோ இல்லை இட்லி குக்கரோ இல்லை ஏதாவது ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு லேயர் உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரெக்டான மூடி போட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஓவனையும் ஒரு 15 நிமிஷம் 175 டிகிரி செல்சியஸில் இல்லை 350 ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரீஹீட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இட்லி தட்டோல மாவை வைக்கலாம். இதுல பன்னு ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகும். ஆனா நீங்க 15 நிமிஷத்துல இருந்தே கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க.
இப்போ ஓவனுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேட்ச் ரைஸ் ஆயிட்டு இது ஓவன்ல ஒரு 15 மினிட் பேக் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ நம்ம இட்லி தட்டில் வச்சு பன்னு ரெடி ஆயிட்டான்னு பார்ப்போம். பாருங்க எவ்வளோ அழகா பொங்கி வந்திருக்குன்னு. இது பன்னு சூடா இருக்கும்போதே அதில் பால் இல்லது பட்டர் மேலே தடவிக்கங்க. அதே மாதிரி ஓவனில் உள்ள பேட்ச் ரெடி ஆயிட்டு அதுக்கு மேலேயும் பால் அல்லது பட்டர் தடவிக்கங்க. இப்போ இது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்க நல்லா அழகா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ ஓவனில் உள்ள பன்னை பார்ப்போம். பாருங்க அதுவும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை ஃபுட் கோர்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.